भावादीदं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் கனியாய் இயமானாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. ஓங்காரமாக என் உள்ளத்திலே என்னுடைய ஒவ்வொரு விருத்தியிலும் வியாபித்து நின்ற மெய்யா சச்சிதானந்த பரம்பொருளே. அதான் மெய்யா விமலா விடைப்பாக வெண்மையான எருதின் மேல் வருகின்ற ஈஸ்வரனே. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க அம்மா. மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. மியூட் பண்ண சொல்லிடுங்க. மியூட்டில் போடுங்க. வெய்யாய் தனியாய் ஐயா என ஓங்கி ஆழ்த்தகன்ற நுண்ணியனே. வேதங்கள் எல்லாம் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக என்று
எப்படி எடுத்துரைப்பது என்று தெரியாமல் பல பல வார்த்தைகளை சேர்த்து, யாரோ இன்னும் மைக் ஆன்ல இருக்கு, ப்ளீஸ் சார் மைக் ஆன் பண்ண, மியூட்டில் போடுங்க சார். அப்படி வேதங்கள் வார்த்தையில் விளக்க முடியாத அந்த பரம்பொருளை நீங்க ஆன் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தானே செக் பண்ணி பார்த்து அந்த பரம்பொருளை வார்த்தைகளை கொண்டு, அதாவது புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு வேதம் தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த அறியாத ஒன்றை அறிய வைக்கிறது தடஸ்த லட்சணமாக. அதுதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கும் மனதுக்கும் எட்டாத இந்திரிய அகோச்சரமாக என்றும் வியாபித்திருக்கக்கூடிய நிர்மலமான விமலா என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் என்னாகிறது? மாயா சபல பிரம்மமாக ஈஸ்வரனாக பரிமாணித்து வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா. இந்த ஈஸ்வர ஆர்டராக, ஈஸ்வர நியதியாக ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஆர்டர், மென்டல் ஆர்டர், அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த நியதியாக இருந்து அணுவிலிருந்து அண்டம் வரை அத்துணையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் வெயிலாக குளிராக என்று சொல்லக்கூடிய இருமைகள் அத்துணையுமாக ஆகி நின்று அனைத்தையும் சித்தித்திதி லயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தெய்தி இந்த இருப்பு மாத்திரமாக இருக்கக்கூடிய பொய் தோற்றத்தை எனக்கு புரிய வைத்து மெஞ்ஞானமாகி ஞான உண்மையான ஞானம். நேற்று பார்த்தோம், பரவித்யா அபரவித்யா என்ற இரண்டு நிலைகளிலே பரவித்யாவாக இருந்து மிளர்கின்ற மெய்ச்சுடரே சொப்பிரகாசமாக சொரூப சைத்தன்யமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதி 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 சுயம் ஜோதி 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 அருள் ஏக ஜோதி ஏம ஜோதி வாம ஜோதி என்று சொல்லக்கூடிய உள் வெளியற்று எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தானாக மிளர்கிறது, சொப்பிரகாச சைத்தன்யமாக இருக்கிறது. இன்னொன்றினுடைய உதவி இல்லாமல் எந்த ஒன்று தானாக விளங்குகிறதோ அதான் சொப்பிரகாச சைத்தன்யம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அவர் மெய்ச்சுடரே அஞ்ஞானந்தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானத்தை போக்குவிட்டு அஞ்ஞானத்தை போக்கி எனக்கு இந்த பொய்யானவற்றையெல்லாம் அதனுடைய இருப்புத்தன்மையை, அதனுடைய பொய் அப்படின்னு இந்த வேதாந்திகள் சொல்றது இல்லை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. மூன்று விதமான இருப்புத்தன்மைகள், அதில் பிராதிபாசிக சத்து, விவகாரிக சத்து, பாரமார்த்திக சத்து என்று இருக்கின்ற நிலைப்பாட்டிலே தான் இது மாயா சபல பிரம்மமாக அனைத்துமாக இருப்பது போல் காட்சியளிக்கிறது என்று தான் சொல்கிறோமே தவிர இல்லை என்று சொல்லவே இல்லை. ஈஸ் என்று அத்துணையிலும் எது வியாபித்திருக்கிறதோ அதுதான் சைத்தன்யம். அப்படிப்பட்ட மெஞ்ஞானமாக இருக்கக்கூடிய அவர் எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே. எந்த ஒரு அறிவும் இல்லாமல், பகுத்தறிவும் இல்லை பட்டறிவும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத எனக்கு இன்பத்தை அளித்த அஞ்ஞானந்தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அப்படிப்பட்ட அந்த இன்பம் எப்போது வரும்? தளரான் என்ன வருமானா? வராதுப்பா. என்ன பண்ணினாலும் வராது. அதற்கு ஒரே ஒரு வழி, அஞ்ஞானம் அகழ்விக்க வேண்டும். அஞ்ஞானத்தை அகழ்வித்தால் ஞானம் மிளர்கின்றது. அந்த ஞானம்தான்
எனக்கு மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் நல்லறிவு, மெய்யறிவு என்று சொல்லப்படுகிற அகழ்விக்கும் நல்லறிவாக விளங்கக்கூடிய சைத்தன்யமே. ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். சிருஷ்டி திதி லய காரணமாக பரபிரம்மஸ்வரூபம் மாயா சபல பிரம்மமாக ஆகி இங்கு ஈஸ்வரன் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்து, அது என்ன அபின்ன என்னமோ ஏதோ புது மொழியில் பேசுகிறீங்க இல்லை, படைக்கின்ற பொருளும் படைப்பாளியும் படைப்பதற்கான மூலப்பொருளும் படைப்பினுடைய அறிவும் அத்தனையுமாக இருந்து இந்த சிருஷ்டி திதி லயம் என்று சொல்லக்கூடிய அத்தனைக்கும் ஒரு ஆதாரமாக அவரே இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறோம். நேற்று பார்த்தோம் எப்படி அது சாத்தியம் என்றால், யதா ஊர்ணனாபி ஜாயதே கிருண்ணதே என்று உபனிஷத்துக்கள் சொல்வது போல, அந்த சிலந்தியானது எப்படி தன்னிலிருந்தே மூலப்பொருளை எடுத்து தானே அந்த மூலப்பொருளை கொண்டே அந்த வெப்பாக அந்த வலையாக ஆகி பின் அதை தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறதோ அதுபோல ஒன்று. இன்னொன்று சொல்லணும்னா, நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கனவு என்பது நமக்குள்ளே தோன்றி நம்மிலே நிலைத்து நமக்குள்ளே ஒடுங்குகிறது. அதுபோல அது வியஷ்டி பிராதிபாசிகம் என்று சொல்லக்கூடியது. பிராதிபாசிக சத்தாக நம்முடைய கனவு நிலையிலே வியாபித்து அத்துணையும் அறிய வைத்து நமக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தை எப்படி நாம் படைக்கிறோமோ அதற்கு பெயர் என்ன சொல்கிறோம்? பிராதிபாசிக சத்தென்று. எனக்கு மட்டும் பிரகாசித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய, என்னால் பார்த்து அனுபவித்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அனுபவம் மற்றவர்க்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு எப்படி பகவான் தினம் காட்டிட்டு இருக்கார். இப்போ கிளாஸில் கூட சிலர் காட்டுறார். அப்படி கனவு உலகை எப்படி நாமே படைத்து நாமே வியாபித்து நம்மிலே ஒடுக்கி எடுக்கிறோமோ அதுபோல பகவான் இங்கு ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று பஞ்சகிருத்தியம் என்று சொல்வார்கள். 5 விதமான நிலைப்பாடுகளை கொண்டவர் யார்? பகவான் ஈஸ்வரர். எப்படி அவர் ஆக்கம் அளவிருத்தி இல்லாய், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைத்துமாக ஆகாசம் போல் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பெருமான், அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் என்னாகிறது? நானா விதமாக ஆகிறது. அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் என்று சொல்றது போல, அஜோபிஷன் பிறக்காத அது பிறந்து அத்தனையும் இருப்பதாக காட்டுகிறது. ஈசானாம் அஜோபிஷன் அவ்யயாத்மா பிறக்காத ஒன்று. அதான் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்று தெரியாது. அதுக்கு அர்த்தமே தெரியாம பலர் மிகப்பெரிய வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது பிறக்காதது. அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, எந்த ஒன்றுக்கும் பிறப்புக்கும் காரணமாகாது. என்ன சாமி போட்டு குழப்புறீங்கன்னா என்ன? அதாவது ஒன்று பிறப்பதற்கு காரணம் ஜெகத்காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லி மாயா சபல பிரம்மன் என்று சொல்கிறோமே, அப்போ அது எப்படி அது பிறப்பதற்கு காரணமாகாது என்று சொல்கிறீங்க? அதுதான் இங்கே பெரிய குழப்பமே. இந்த 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 சிருஷ்டிவாதம் என்பது மிகப்பெரிய ஒரு வாதமாக அத்துணை ஸ்கூல் ஆஃப் தாட்டுகளும் இதை பற்றி தான் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால், மாறாத ஒரு வஸ்து மாறுவதற்கு காரணமும் ஆகாமல் இருந்து கொண்டு மாறுகின்ற பொருள்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? உறங்குகின்ற நீ எந்த விதமான மாறுதலும் அடைவதில்லை. ஆனால் அந்த கனவு உலகத்திற்கு ஆதாரம்
ஆதாரம் ஆனந்தம் அகிந்திய ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்ம யோனிதான். இந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துதான் இந்த படைப்புக்கு யோனியாக காரணமாக என்று பிரகிருதி என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று இரண்டையும் எப்படி சொல்லலாம் என்றால், அது மாறுவதில்லையப்பா, அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. வெளிப்படுத்தக்கூடிய பிரகிருதியில மாயையில தான் மாறுதல்கள் இருக்கிறதே தவிர மாயைக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மாயையினுடைய சக்தி தான் ஈஸ்வரன், சம்பந்தமும் இல்லை. அப்படின்னா சக்தின்னு சொன்ன என்னன்னா, இப்போ எதா சூரியலோக என்று ஆத்மபோதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சூரியனானது உதிக்கிறது மறைகிறது, இந்த சூரியனது உதிக்கின்ற சூரியனுக்கும் இந்த உலகுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால், சம்பந்தம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா அல்லது அதனுடைய தாக்கங்கள் ஏதாவது அதற்கு இருக்கிறதா என்றால் எதுவும் இல்லை. சூரிய கிரணங்கள் வெளிவந்த உடனே இந்த உலகம் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. உசத்காலம் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அல்லது இழுத்து போத்து எஸ் வடிவில் தூங்காமல் தூங்கி சுகம் காண்கிறோம். இப்போ இந்த இரண்டுக்கும் சூரியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் எப்படி ராஜாவானவர் தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நாடு முழுதும் நியதியாக அவர் விதித்த விதி, அவரது ஆணையை ஏற்று இந்த நாடே நடக்கிறதோ, அதுபோல அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா என்கிறார். அப்படி அவர் தன் பிரகிருதியை தன்வயப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா அந்த இடத்துல கூட ஈஸ்வரன் தானே தவிர அது பரபிரம்மம் அல்ல. ஈஸ்வரன் தான் இந்த 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 படைப்புக்கு காரணமாகிறார். ஈஸ்வரன் படைப்புக்கு காரணமாகிறார் அப்படின்னா ஈஸ்வரனும் பிரம்மனும் வேற வேறையா அப்படின்னா, உபாதி பேதத்தால் ஈஸ்வரன் என்று பேதமாக தெரிகிறாரே தவிர பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய உபாதி தான் ஈஸ்வரன். எப்படி கடாகாசம் மகாகாசம் அப்புறம் மட ஆகாசம். கட ஆகாசம் என்பது சின்ன ஒரு குடுவையில் ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம். மட ஆகாசம் என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாசம். மகா ஆகாசம் என்பது வெளியில் இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த மூன்றும் உபாதி பேதத்தால் பிரிந்திருக்கிறதை தவிர அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஆகாசத்திற்கு கிடையாது. ஆனால் ஆகாசத்தில் தான் எல்லாம் ஏற்படுகிறது. அதுபோல இந்த ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகம், எந்த விதமான பின்னங்கள் இல்லாத, பாகுபாடு இல்லாத, வரையறைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நீ வரையறைக்கு உட்பட்டதாக காட்டி ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். நீதான் அந்த பிரபஞ்சமாக காட்சி அளித்து படைப்பு அவ்வுயிர்களை உரிய காலத்தில் அந்தந்த நிலைப்பாடுகள் அதற்கு என்னென்ன தேவையோ கர்ம பல தாதாவாக இருந்து கர்ம பலனை அவரவர்களுக்கு அனுபவித்து எல்லா அந்த சஞ்சித கர்மம், ஆகாமிக கர்மம், பிராரப்த கர்மம் என்கின்ற இந்த கர்மங்களும் கர்மத்தினுடைய இயக்கமும் அந்த இயக்கத்தை அனுபவிக்கக்கூடிய பொருளாகவும் அத்தனையுமாக பகவான் தான் வியாபித்திருக்கிறார். அதனால்தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் என்று சொல்லக்கூடியவர். அப்போ அது மட்டுமா, அதோடு விட்டுவிட்டால் ப்ராப்ளம் ஆயிருன்ட்டு நம்ம மேல் இருக்கக்கூடிய கருணையினாலே அருள் தருகிறார். அருள் தருகிறார். மறைத்திருக்கக்கூடிய நமக்கு மறைப்பது யார்? மாயை. மாயை யார்? ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வரனது சக்தி தான் மாயை. விஷ்ணு மாயையா என்று சொல்கிறோம். அப்படி ஈஸ்வரனது சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மாயை மறைப்பு கொடுத்து அந்த மறைப்பிலேயே விட்சேப சக்தியை கொடுத்து அந்த அன்னைக்கு நம்ம பார்த்தோம் 2 கிளாஸ்க்கு முன்னால். விட்சேப சக்தி என்பது எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி. அது இல்லாவிட்டால் எனக்கு மோட்சம் என்பதே கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, இன்னும் எதுவுமே கிடையாது. அப்படி அத்துணையுமாக வியாபித்து ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய்.
என்று அத்தனையுமாக வியாபித்திருக்கக்கூடிய அவர் தான். அதை ஆஃப் பண்ணுங்க. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின். அப்படிப்பட்ட சர்வசக்தி வாய்ந்த சர்வ வல்லமை வாய்ந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கு அணுவுக்கு அணுவாகி அப்பாலுக்கு அப்பாலாய் இருந்து அனைத்து வியாபகங்களிலும் ஈஸ்வர நியதியாக வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ நினைத்தால்தான் நான் உன்னை சரணாகதி அடைய முடியும். அதான் அவனர்களாலே அவன் தாழ் பற்றி என்று சொல்ற. அதான் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின். இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஞானமும் இல்லாமல் பைத்தியம் போல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நாரதர் சொன்ன மாதிரி நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாத தன்மையில் கொஞ்சம் கூட நமக்கு அதை பற்றி எண்ணமே இல்லாமல் எப்படி இந்த பாடத்துக்கு வருவதற்கு முன்னால இந்த சரீரத்தை நான் அல்ல என்று யாராவது சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா, அல்லது நாம் தான் நினைத்து பார்த்திருக்கிறோமா, அல்லது திருஷ்ய விவேகம் செய்து பார்த்திருக்கோமா, பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து பார்ப்பவர் வேறு என்று என்றைக்காவது எண்ணி பார்த்திருப்போமா? அப்படி அஞ்ஞானத்திலே மூழ்கி கிடந்த என்னை உன்னுடைய அந்த வியாபகமாக இருக்கக்கூடிய நியதி, அந்த அந்த மென்டல் ஆர்டர், அந்த அறிவினுடைய வியாபகம் தான். மென்டலுக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது சரிங்களா? ஆ என்பது தெரியாத போது இருந்த மனமும் ஆ என்று தெரிவித்த பின் ஏற்படுகின்ற மனமும் எப்படி பின்னால் சொல்ல போற ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விருத்தியினுடைய வியாபகம் எப்படி மலர்ந்த மலர்ச்சுடரே என்கிறார். என்னுடைய அறியாமையிலிருந்து அறிவு எப்படி ஒரு தாமரையானது மெல்ல 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 மலர்ந்து ஒரு நிலையை அடைகிறதோ அதுபோல என்னுடைய அறியாமை நீங்கி அறிவு மலர்கிறது என்று பின்னால் சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட அந்த நிலையில் எனக்கு இந்த ஆர்டர், இந்த பெட்டல் வெறுகின்ற தன்மை என்பது ஈஸ்வர நீதி. அதுபோல என்னுடைய மனம் மலரட்டும், சாமிஜி எழுந்தது போல மனம் மலரட்டும் என்று மன மலர்ச்சி தருவதற்கு ஆர்டராக இருக்கக்கூடியது நீதான். அந்த நீதான் என்னுடைய மனதை மலரச் செய்ய வேண்டும் என்று சரணாகதி அடைய நீதான் வழிவகுக்க வேண்டும். அதற்கு நீதாப்பா காரணம். இப்போ அதுக்கு நீதான கல்வி நிறைய பேருக்கு உடனே ஆஹா இதைத்தானே நான் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், இதுதான் என்னோட ப்ராப்ளமே, அவனை நினைச்சா நடக்கும், அவன் தான் எல்லாம் டிட்டர்மெண்ட் பை ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிற போது எனக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அவன் தலையில் போட்டு அதான் சாமிஜி சொல்லுவார், அச்சதே அவன் தலையில் போட்டுருங்க. அச்சதை அவன் தலையில் போட்டுட்டு போகிறதுக்கு அல்லப்பா, உனக்கு புருஷார்த்தம் என்பது இருக்கிறது. அதனால்தான் இதற்கு அதிகாரி சரீரம் என்று சொன்னார். அப்போ அதிகாரி சரீரமாக இருக்கக்கூடிய நமக்கு பகவானால் கொடுக்கப்பட்டது ஒன்று இருக்கிறது, அதான் விவேகம். அந்த விவேகத்தினாலே நீ இதான் புகுவிப்பாய் நின் தொழுமின், உன்னை தொழுவதற்கு நீ வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்கிறார். நீதான் வழிவகுத்து கொடுக்க வேண்டும். அப்புறம் எப்படி போக்குவாய் என்னை புகுவிப்பாய் சொல்றார். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் ஆளராக இருந்து எனக்கு உன்னை தொழுகின்ற அந்த தன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரே. அப்போ இது கான்ட்ரவர்சியாக இருக்கிறது என்றார். இவர் போக்குவாய் என்றால் ஒரு இயந்திரம் இருக்கிறது. இந்த இயந்திரத்துக்கு சக்தி தரக்கூடியது எது? பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோலும் இன்ஜினும் சேர்ந்து அதற்கு சக்தி அளிக்கிறது. இந்த சக்தி எதை பொறுத்து வேலை செய்கிறது என்றால் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து தான் வேலை செய்கிறது. எனவே பிரகிருதியினுடைய நியதியை பொறுத்து தான் ஒவ்வொரு மனமும் செயலாகிறது. ஒவ்வொரு புத்தி, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்
எல்லாமே என்னுடைய சரீரத்திலிருந்து பஞ்ச இந்திரியங்களிலிருந்து என்னுடைய வாசனைகள் அத்தனையும் எங்கிருந்து வருகிறது என்றால் பிரகிருதியிலிருந்து. சரி, இந்த பிரகிருதி எங்கே வருகிறது? பிரகிருதியை பகவான் எப்படி டிசைன் பண்ணார்? சதபோதப்பியத சதபத்தப்பிய. பகவான் முன்னால் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தன் நகத்தை கொண்டு வந்து எதை எப்படி ஆக்க வேண்டும் என்று, அதான் ஆக்குவாய் காப்பாய் என்று சொன்னார். அப்படி கர்மபல தாதாவாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து ஆட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய நீ அந்த ஆர்டர்ல என்னுடைய கர்ம வினைகளினுடைய தன்மையிலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தி அப்போ மாறுதல் ஆகுமானா இல்லை, தலைக்கு வந்தது தலைப்பாக ஏவட போனது போல என்னுடைய புருஷார்த்தம் சரியாக இருந்தால்தான் அதுதான் ஆகாமிக கர்மம், அதுதான் சஞ்சித கர்மம் ஆகிறது. அந்த சஞ்சித கர்மம் தான் பிராரப்த கர்மமாக ஆகிறது. அப்படி என்னுடைய புருஷார்த்தம் என்பது மலர்ந்து பின்னாலே என்னுடைய இந்த ஆர்டரில் அது இணைந்து நியதியோடு சேர்ந்து உன்னை தொழுவிப்பவனாக ஆக்க வேண்டும் என்று சொல்றார். இது கொஞ்சம் குழப்பமாக இருப்பது போல் தெரியும். இருந்தாலும் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், என்னை நீ கதிக்கு ஆளாக்கு, உன்னுடைய நற்கதிக்கு ஆளாக்கு என்று வேண்டுதல். இந்த வேண்டுதலினுடைய பலன் கர்ம வினையாக மாறி கர்ம வினையானது மறுபடியும் வந்து நம்மை தான் சேருகிறது. எனவே இதில் அதான் மாணிக்கவாசகர் முன்னால் சொன்னேன், உன்னால் என்னுடைய கஷ்டங்களை போக்க முடியாது என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை வணங்குகிறேன் என்று மாணிக்கவாசகர் இந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த ஞானத்திலிருந்து தான் பேசுகிறார். அதுபோல போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின், உன்னை தொழக்கூடிய நிலைப்பாட்டை எனக்கு அருள வேண்டும் என்று என புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்று சொல்வதும் படியாய் கிடப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து ஆட்டிடியூட், அந்த பக்தியினுடைய மலர்ந்த தன்மை நம்மை பக்குவப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தன்மையில் என்னை ஆளாக்குவாயாக. நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே. எப்படி நறுமணமானது ஆனந்தத்தை தருகிறதோ அதுபோல வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத அத்தனைக்கும் அப்பால் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது சிரத்தை உள்ளவர்கள் அவர்களுக்கு புவ்வும் மனமும் எப்படி கலந்திருக்கிறதோ அதுபோல இரண்டாக கலந்திருக்குமா. யார் அவர்பால் சிரத்தை இருக்கிறதோ, யாருக்கு அவர்பால் சரணாகதி அடைந்திருக்கிறதோ அவருக்கு எப்படி பூவிலே மனம் வியாபித்திருக்கிறதோ அதுபோல் வியாபித்திருக்குமா. பாருங்க, என்னுடைய மனதில் என்ன பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது என்ன, பக்தி என்கின்ற பர்ஃப்யூம் அடிச்சுட்டோம்னா அந்த 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 சிந்தையானது, அவரது மனமானது நறுமணம் வீசுகின்ற மலர் போல் அவரது விற்த்தியில பேரானந்தத்தை, நல்ல நிலைப்பாடுகளை, நல்ல ஒழுக்கத்தை, நல்ல நிலைப்பாட்டுகளை நமக்கு எடுத்து தருவது. அதனால தான் சிரத்தை உள்ளவர்களுக்கு பூவும் மனமும் போல் சேர்ந்திருப்பது போல சேர்ந்திருக்க நல்கதியும் நல் குணங்களும் அதிகாரித்துவமும் அத்தனையும் சேர்ந்திருக்கிறது. இது மறுபடியும் ப்ராப்ளம். இது எப்படிங்க அப்படின்னா, கண்ணாடி வருகின்ற அத்தனை பேருடைய முகத்தையும் காட்டுகிறது. ஆனால் அந்த கண்ணாடி சரியாக இருந்தால் உன்னை சரியாக காட்டும். கண்ணாடியினுடைய தளத்தில் ப்ராப்ளங்கள் மேலும் பள்ளமும் இருந்தால், அல்லது நம்ம எக்ஸிபிஷன்ல எல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம போய் நின்னோம்னா பனைமரம் மாதிரி தெரியும், இன்னும் சில இடத்துல போய் பார்த்தா குள்ளமாக தெரியும். இதெல்லாம் எப்படி? நான் கண்ணாடியினால் நீளமாகிவிட்டேன், நான் கண்ணாடியினால் குள்ளமாகிவிட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. கண்ணாடியினுடைய தளத்தினுடைய தன்மையை பொறுத்து நான் தெரிகிறேன். வெள்ளத்தலைய மனநீட்டம் மாந்ததம் உள்ளத்தலைய துயர்வு என்று சொல்வது போல, நான் சரியாக இருந்தால், ஸ்ரத்தையோடு இருந்தால், சரணாகதியோடு இருந்தால், அப்படி யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு
பூவில் மனமானது வியாபித்திருப்பது போல நற்பண்புகளும் நல்ல குணங்களும் நல்ல தன்மைகளும் அங்கே வியாபித்திருக்கும் என்று சொல்றார். அதான் நாற்றத்தின் நேரியாய் அடுத்தது மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. ரொம்ப அற்புதமான வார்த்தை. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. என்னுடைய மனமானது மாறுவதற்கு எது அடி ஆதாரமாக ஆதார வஸ்துவாக எது இருக்கிறதோ அது நீதான் என்கிறார். என்னுடைய மனம் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத நின்ற மறைகள் கூறுகின்ற வார்த்தையை அந்த பரம்பொருள் கூறுகின்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மனப்பக்குவத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி ஏற்படுத்துகிறதுனா, முடிவற்ற ஒன்றை, எதனாலும் விளக்க முடியாத ஒன்றை கோச்சரம் அகோச்சரம் என்று இந்திரியங்களினாலும் மனதினாலும் அறிய முடியாத ஒரு வஸ்துவை அளவற்ற தன்மையுடையதாக இருக்கக்கூடிய அது எப்படி ஒரு 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 வாக்கினால் விளக்க முடிகிறதோ அது போல அப்படிங்கிறார். அப்படி அவச்சின்ன வாக்ஞானா தன்னாசே சதி கேவலக ஸ்வயம் பிரகாசதே ஆத்மா மேக அபாயே அம்சுமானிவ என்று ஆத்மபோதத்தில் குறிப்பிடுவது போல, எப்படி சூரியனானது மேகங்களினால் மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சூரியன் மேகங்களால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூரியன் இருப்பதனால்தான் மேகமே நமக்கு தெரிகிறது. இல்லாவிட்டால் மேகம் என்பது நமக்கு தெரியாது. மேகம் இருப்பதை தெரிவிப்பதே எது? சூரிய ஒளிதான். அதுபோல அவச்சின்ன இவ அஜ்ஞானா, பல பல பிரிவுகளாக அஜ்ஞானத்தினாலே நமக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜடபேதம் என்று சொல்லக்கூடிய அத்துணைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எது என்றால் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை மெல்ல மெல்ல நான் சொன்னது போல பெட்டல் பை பெட்டல் ஒவ்வொரு இதழாக விரிந்து மலராகி மனம் வீசக்கூடியது எவருடைய இயக்கமோ, யாருடைய ஆர்டரில் எந்த ஒரு தன்மையில் அந்த பூவானது மலர்கிறதோ அதுபோல நம்முடைய மனதிலே இருந்து போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று என்னுடைய விற்த்தியிலே எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அந்த சக்தியானது என்னுடைய, அப்போ எல்லாத்துக்கும் அந்த மனம் இருக்கிறது, மனம் என்கின்ற ஒரு அந்த கரணம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் அந்த கரணத்தில் அந்த கரண அவபாச சின்னம் என்று சொல்லக்கூடிய சிதாபாசம் என்பது எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அப்புறம் எல்லா மனமும் மலர்வதில்லை. எல்லா மலரும் மலர வேண்டுமே, ஒன்று போல மலர வேண்டுமே, இல்லை. அங்கே அந்த இயக்கத்துக்கு எனக்கு பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரகிருதியினுடைய தன்மையானது அங்கே இருக்கிறது. அந்த தன்மையை நீ உன்னுடைய பக்தியால், உன்னுடைய பரவசத்தால், என காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்றாங்களே, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருகி என்று நாம் நெகிழ்ந்து உருகி அந்த பாறை போல் இருக்கக்கூடிய அந்த மனதை இலக்கினால் அந்த இலக்கமானது நமக்கு அந்த மலர்ந்த மலர்ச்சுடரே என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவம் தரக்கூடிய மெல்ல மெல்ல பக்குவமா. அப்போ எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஆவதில்லையே, இல்லை. பாறை என்பது ஒரு இடத்துல கடினமாக இருக்கிறது. எப்படி சிலை வாங்க செல்பவர்கள் என்ன மெரினால அங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். அது தட்டினோம்னா வந்து சத்தம் கூட கேட்குங்கிறாங்க. அதே போல் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பாறைகள், இப்படி ஒரு பாறைக்கு எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதுபோல் இந்த நெஞ்ச கனகல் என்று சொல்லக்கூடிய
ஒவ்வொரு மனதிற்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கப்பா, அது முதல்ல டிசைன்டு பை. அப்போ அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ அந்த அங்கே வாங்குகின்ற விக்கிரகத்துக்கும் இங்கே வாங்குகின்ற விக்கிரகத்திற்கும் விலை ஜாஸ்தி, அதே போல அதனுடைய வெளிப்பாடு ஜாஸ்தி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு தக்கபடி அப்போ அந்த அந்த சிலையை வடிக்க வேண்டும் என்றால் அவர் இன்னும் கஷ்டப்பட வேண்டும். ஏன்னா டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது. இங்கே மாக்கல்லில் ஒரு பொம்மை செய்யணும்னா நம்மளே செஞ்சிடலாம், சின்ன உளியை வைத்து மெல்ல மெல்ல எடுத்துடலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கல்லானது கடினமானது, நெஞ்ச கனகல் என்று சொல்லக்கூடிய கனமான கல். அது என்னுடைய மனதில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறதோ அதற்கு தக்கபடி நீ அதற்கு வேலை செய்ய வேண்டும். அங்கே புருஷார்த்தம் தேவைப்படுகிறது. புருஷார்த்தத்தை விடமாட்டான். ஏனென்றால் நிறைய பேருக்கு இதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கின்றது. அதனால் புருஷார்த்தம் மிக மிக முக்கியம். அந்த புருஷார்த்தத்தின்படி நீ செய்கின்ற போது மனம் மாற்றம், மனம் கழிய அந்த மனமானது மெல்ல மெல்ல மாறி நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருகி தஞ்சத்தருள் சேர் சண்முகன் என்று சொல்லக்கூடிய தன்மையில் மெல்ல மெல்ல மாறி மனப்பக்குவப்படக்கூடியது. எப்படி இதற்கு சாட்சியாய் அவர் இருக்கிறார். அவரே பண்ணலாம் இல்லையா அப்படின்னா இல்லை, அவர் சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, அந்த சாட்சி சுரூபமாக அவர்தான் இருக்கிறார். அவர் என்னை எப்படி மாற்றுவார்? மறை பொருளாக இருந்து அப்படின்னா என குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என ஒரு நல்ல வார்த்தை ஒன்று வருது. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் வருதா, கண்ணுக்கு தெரியாமல் நீ இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி சாட்சி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த அந்த பரம்பொருளானது மறைப்பொருள் என்று சொல்லி வேதங்களினுடைய அர்த்தமாக வியாபித்து என்னுடைய மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சப்தமானது கேட்டவுடன், அதனால்தான் வரிவர்ச்சா ரகசியத்தில் சப்தத்திற்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று கண்டுபிடித்து ஒவ்வொரு பீஜ மந்திரமாகவும் சொல்லி அந்த பீஜ மந்திரத்தை நீ உச்சரிக்கும் போது இந்த பிரபஞ்சத்திலேயே பெரும் மாறுதல் ஏற்படுகிறது. அந்த மாறுதல் தான் உன்னுடைய மனதிலும் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அப்படி மறையாக வேதமாக மறை சொல்லாக இருந்து என்னுடைய மனதிலே மிக தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களினுடைய அர்த்தமாக இருந்து எனக்கு அதிகாரத்துவத்தை அளித்து எனது மனதை பக்குவப்படுத்தி வெள்ளத்தனைய மலரிண்டம் மாந்தரம் உள்ளத்தனைய துயர்வு என்று சொல்வது போல என்னுடைய மனதை மலரச் செய்து அந்த மலர்ச்சிக்கு சாட்சியாக இருந்து அந்த சாட்சி மாத்திரமில்லாமல் காரணமாகவும் இருந்து மலர காரணமாகவும் இருந்து வேதோ வேதவி தவ்யங்கோ வேதாங்கோ வேதவி கவிகி என்று வேதமாக வேதத்தின் உட்பொருளாக வேதத்தில் வியாபித்திருக்கக்கூடிய சக்தியாக அப்படி அத்துணையுமாக இருந்து வேதத்தை அறிபவராகவும் அவரே இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மறைப்பொருள்தான் என்னுடைய மாற்றமாம் மனம் கழிய நின்ற மறையோனே. அப்படி நின்று எனக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மறை என்று சொல்லக்கூடிய வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேதநாயகனே, உன்னை நான் வணங்குகிறேன். எப்படி அப்படி வணங்குகிற போது எனக்கு என்ன ஏற்படுகிறது என்கிறார். கறந்த பால் கண்ணரோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்க வாசக பெருமான் அனுபவித்து சொல்றார். அதான் அனுபூதி சுரூபமாக சொல்றார். அந்த அந்த இன்பம் என மாற்றம் மனங்களிய நின்ற மறையோன், அந்த அப்படிப்பட்ட அந்த மறையோனை என்னுடைய மனதிலே மாற்றம் அளித்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஏற்படுகின்ற இன்பத்தினுடைய வெளிப்பாட்டை சொல்றார். கறந்த பால் கண்ணலோடு என சைக்கிள் பால் அல்ல, சைக்கிளில் வர்ற பால் அல்ல, பாக்கெட் பால் அல்லப்பா, கறந்த பால்.
அதுவும் என்ன நாட்டு பசுமாட்டுப்பால், இந்த பன்றிப்பால் அல்ல. இப்போ நம்மெல்லாம் குடிக்கிறது பன்றிப்பால். இந்த என்னமோ ஜெர்சி அது இதுலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்ததாமா. அது பன்றி கூட கலப்படம் செய்து பிறந்த மாடுகளாமா. எதுக்குன்னா பால் நிறையா கறக்கணுங்க இருக்காங்க. அதுபோல் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, கை நிறைய கழுது விட்டேன். கை நிறைய வேணும்னு கேட்டால் அதுக்கு என்ன கிடைக்கும்? கழுதை விட்டு தான் கிடைக்குமா? அதுபோல் நான் பால் நிறைய வேண்டும் என்பதற்காக இந்த பன்றிப்பாலை உற்பத்தி செய்கிறார்கள். அதல்லப்பா, இது நல்ல நாட்டு பசுமாடு. அந்த நாட்டு பசுமாட்டில் கறந்த பால், நேரடியாக கறந்த பால், அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல். அதே போல் கண்ணலொடுனா கருப்பஞ்சாரும் விட்டு, அதுக்கு நம்ம என்ன நாட்டு சர்க்கரை கூட அல்ல, கரும்பை சாறையே டைரெக்டாக விட்டுறலாம். அப்படி விட்டு அதில் நெய்யும் கலந்தால் எப்படி இருக்குன்னா, இத்தனையும் கலந்து ஒரு சுவையானது எப்படி இருக்குமோ அதுபோல் யாருக்கு இருக்கும்? சிறந்த அடியார் சிந்தனையுள் யார் சதாகாலமும் தச்சிந்தனம் தற்கதனம் ததன்யத்த பிரபோதனம் என்று அதையே எண்ணி, அதையே பேசி, அதை தவிர வேறொன்றை சிந்திக்காமல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரது சிந்தனையுள்ளே இது போன்ற பேரானந்தத்தை தந்து தேனூரி நின்று, தேனூரின்னா இங்கே மேலே கறந்த பால் சொன்னார், கண்ணல் சொன்னார், நெய் எல்லாம் சொன்னார். ஆனால் தேன் சொல்லலை. இங்கே இந்த கலவையினால் ஏற்படக்கூடிய மயக்கம் இருக்குது பாருங்க, அந்த மயக்கத்தை தேனூரி நின்றாய் என்று சொல்றார். அதாவது அந்த பேரானந்த ஊற்றிலே அப்படியே திகழ்ந்து கொண்டு நம்மை மறந்து, இந்த பிரபஞ்சத்தை மறந்து, என்னை மறந்து, சரீராதிகளை மறந்து, எந்த ஒன்று அதே தற்சிந்தனம் தற்கதனம் ததன்யத்ன பிரபோதனம் என்று யார் உருகி நிற்கிறார்களோ அவர்களுக்கு தேன் ஊறி நிற்கிறதா. எது? அந்த மறைப்பொருள் சொன்ன அந்த வார்த்தைகள். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நமக்கு என்னையா பிரயோஜனம்னா என்ன? நமக்கு எப்போவுமே இந்த அனுபவம் தான் நமக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கிறது. எதாக இருந்தாலும் அனுபவிக்கணும். அனுபவிக்க வேண்டும் என்பது இப்போது இருப்பதை விட இன்னொரு தன்மையான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டால் அதுதான் விளைவு, அதுதான் பலன் என்று நினைக்கிறேன். அதுதான் ப்ராப்ளம் பாட்டு. அப்படிப்பட்ட அனுபவம் என்பது உனக்கு மேபி உன்னுடைய அந்தக்கரண சுத்திக்காக அது ஆகலாம். அதுதான் சொல்கிறார். உன்னுடைய விற்த்தியிலே பேரானந்தத்தை கொடுத்து நீ இதை நினைக்கின்ற போது, இதை பற்றி செய்கின்ற போது, தற்சிந்தனம் தற்கதனம் ததன்யத்த பிரபோதனம் என்கின்ற போது சொல்ல சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம். வெளி விஷயங்கள் என்னுடைய வாசனைகள், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரகிருதியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் விலகி எனக்கு அல்டிமேட்லி என்ன தருணா? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா. இந்த தேனூரி நின்று என் சிந்தனையில ஞான வடிவாக, ஞான வியாப்தி, விருத்தி வியாப்தி, பல வியாப்தியில ஞான வடிவாக நின்று, அங்கே பல வியாப்தி இல்லாமல் விருத்தி வியாப்தி மாத்திரமாக ஆகி பிறந்த பிறப்பு அறுக்குகின்ற இந்த நான் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிறவி என்கின்ற பெருந்தலையை கலைந்து என்னை காப்பாற்றுகின்ற பெருமானே. என்ன அற்புதம் பாருங்க. உங்களுடைய நம்முடைய ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அவர்தான் காரணம். ஓகே, ஆனால் அந்த இயக்கத்துக்கு ஆதாரம் பிரகிருதி, பிரகிருதிக்கு ஆதாரம் நீ. உன்னுடைய செயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்வினையின் பயனாக, உன்னுடைய புண்ணியத்தின் பயனாக நீ இந்த சாஸ்திரத்தை அறியக்கூடிய தன்மை, சரணாகதி தன்மை என்பதையெல்லாம் அடைந்து, அதன் மூலமாக உன்னுடைய மதி மயங்கி
அந்த மதி மயங்கினா இங்கே வேற இந்த நல்ல மயக்கம்